நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் வழங்க சென்சார் போர்டு தாமதம் செய்வதால் ரிலீஸ் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு இன்று காலைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் புது ரிலீஸ் தேதி என்ன என்பது இன்று தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு ஆதரவாக பல பிரபலங்கள் பேசி வருகின்றனர். தற்போது நடிகர் சிம்பு இந்த பிரச்சனை பற்றி பதிவிட்டு இருக்கிறார். டியர் விஜய் அண்ணா, தடைகள் எப்போதும் உங்களை தடுத்து நிறுத்தியது இல்லை. இதைவிட பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டீங்க. இதுவும் கடந்து போகும். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் தேதியில் தான் உண்மையான திருவிழா தொடங்கும் என சிம்பு பதிவிட்டு இருக்கிறார். நடிகை ராஷ்மிகா தென்னிந்திய சினிமாவை தாண்டி தற்போது ஹிந்தியிலும் முன்னணி நடிகையாக மாறியிருக்கிறார். புஷ்பா, அனிமல் என தொடர்ந்து அவர் நடிக்கும் படங்கள் நாடு முழுக்க பெரிய ஹிட் ஆகின்றன. அடுத்து கைவசம் ராஷ்மிகா ஏராளமான படங்கள் வைத்து இருக்கிறார். டாப் ஹீரோயினாக வலம் வரும் அவர் ஒரு படத்திற்கு 10 கோடி ரூபாய் வரை சம்பளம் கேட்பதாக கூறப்படுகிறது. சினிமா மட்டுமின்றி அவரது அப்பா மூலமாக சில தொழில்களிலும் ராஷ்மிகா முதலீடு செய்து வருவதாக கூறப்படுகிறது. வீடு, பங்களா, எஸ்டேட் என பலவற்றை அவர் வாங்கி குவித்து இருக்கிறார். 2025 ஆண்டுக்கான வருமான வரியாக இதுவரை 4.69 கோடி ரூபாயை ராஷ்மிகா செலுத்தி இருக்கிறாராம். குடகு பகுதியில் அதிகம் வரி செலுத்தும் நபராக ராஷ்மிகா இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்னும் நிதியாண்டு முடிய 3 மாதங்கள் இருப்பதால் அவர் செலுத்தும் வருமான வரி இன்னும் அதிகரிக்கும் என தெரிகிறது.